கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதந்தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971-576-1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936-372-0010 மற்றும் 948-736-7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைப்பிரதி ஊழியங்கள் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பிரதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 86-7555-7111. தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாழாகும் கிராமங்கள்
மாற்றிக் கொள்ளுவோம். அறிஞரையும் கண்டு அஞ்சிடோம். வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஐயா. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி வருகிறார். இன்னும் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்தீங்கள 3000 கிராமங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய வாலிபர் கூட்டம் வந்துச்சு. அப்படிப்பட்ட வாலிபர்கள் பணம் இல்லாததுனால கனவுகளை புதைத்து வைத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கும் போது கரிசனையாக விசாரித்து எங்களால் என்ற உதவிகளை நாங்கள் ஜெபத்தோடு செய்கிற நல்ல படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுகிறோம். இதற்கு உங்களுடைய ஜெபமும் தேவை, உங்களுடைய உதவிகளும் தேவை. அல்லேலூயா. மிஸ்டரி பிள்ளைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் நாங்கள் விளக்குற பிள்ளைகளுக்கும் ஒருவேளை உங்களால் என்ற காணிக்கைகள் நீங்கள் அனுப்பி தாருங்கள். கர்த்தர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது பாருங்கள், நம்ம எல்லாரும் செய்திகளை பெரிய ஒரு ஹீரோக்களையாக பார்க்குறோம். பைபிள்னாலே ஹீரோக்கள் பெருசாக பார்த்து தான் பழக்கம். அல்லேலூயா. ஊழியக்காரனாலே பெரிய ஊழியக்காரர்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னுக்கு வரக்கூடாது. அவங்களும் நல்லது, கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறார். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், நல்லது. ஆனால் அதே வேளையில் மறைந்திருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் வெளியில் இருக்கிற சரீரத்தில் தான் பார்க்குறோம், கை கால் மூக்கு கண்ணெல்லாம் பார்க்குறோம். ஐயோ, இதுக்கு மறைஞ்சிருக்கிற உறுப்புகள் கிட்னி, குடல், அப்போ உள்ள ஹார்ட்டு, இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் மறைஞ்சிருந்து உள்ள வேலை செய்யுது. நான் சொல்கிறேன், வெளியரங்கமாக ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் பார்க்கணும், மறைந்திருக்கிற நிறைய கேரக்டர்களையும் நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன கேரக்டர். நான் அடிக்கடி நான் பிரசங்கத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, முதல்ல வேலைக்காரனாக மாறணும், வேலைக்காரன்ட்ட கற்றுக்கொள்ள பாடணும் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். எலியா இருக்கிறான், நம்ம எங்கே எலியா மூலியமாக கற்றுக்கொள்கிற பாடம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கு. என்ன செய்ய, அதை மூளையில் தான் வைக்க வேண்டியிருக்கு, மூளை தான் வளருது. ஆனால் எலியாவை போல் என்னால் அற்புதம் செய்ய முடியுதா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இந்தியா தேசத்தில், தமிழ்நாட்டில் எலியாவை போல ஆண்டவரை நிரூபிக்கிற ஊழியக்காரங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? நான் சொல்லுவேன், சரி எலியாவை போல வாழ ஊழியம் செய்ய ட்ரை பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா? எலியா கூடயே ஒருத்தர் வேலைக்காரன் இருக்கான். 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை வாசி பாருங்க. மழை வரணும்னு சொல்லி எலியா ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு வேலைக்காரன்ட்ட போய் வெளியே போய் ஏதாவது பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். வெளியே போய் பார்க்குறார், ஒன்றும் இல்லை, நத்திங், அப்படி ஒரு பதில் வருகிறது. விடுறாரா அந்த எலியை? விடுறாரா? 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை போய் பார்த்துட்டே இருச்சேன். நானா அந்த வேலைக்கார இடத்துல நானோ நீங்களோ இருந்திருந்தா, இல்லை தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க யாராவது இருந்திருந்தா, யோ எலியா போயா, என்ன சும்மா போய் பார்த்து, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேல்ல, நீ எதுக்கு தொடர்ந்து ஓயாமல் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வேலைக்காரன் பாருங்க, நமக்கு என்னங்க காசா பணமா? பார்க்க போகிறோம், பார்க்குறத சொல்ல போகிறோம், உள்ளதுன்னு சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு அவன் சோர்ந்து போகாமல் போய்கிட்டே இருக்கான். நல்ல வேலைக்காரனாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஏன் எழுப்புதில்லை? வேலைக்காரங்க நல்லவங்களே இல்லைங்க. இப்போ ஆபிரகாம் ஒரு வேலைக்கார எலியேசர்கிட்ட பொண்ணு பார்க்குற பொறுப்பை கொடுக்குற இந்த செய்தியை கேட்குற சகோதரன் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையாவது எலியேசர் மாதிரி ஒருத்தர்கிட்ட அவங்க கொண்டு வர்றதான் என்னுடைய மருமக, அவங்க கொண்டு வர்றதான் என்னுடைய மருமக அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நம்ம எங்கெங்க ஒப்பு கொடுக்குறோம்? ஆனால் எலியேசரை, வேலைக்காரர் எலியேசரை நம்புகிறார். நான் நினைப்பேன், ஆண்டவரை என்ன ஒரு எலியேசராக மாற்றுங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு, எலியேசர் போல் எனக்கு பொறுப்பு கொடுத்தாச்சா? நான் நினைச்சனும், எலியேசர் ஜெபிக்கிறார், எலியேசர் பொருதனை செய்கிறார், கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாருங்க. என்ன பொறுப்பு? பாழாய் போயிருக்கிற கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும். இந்த இலக்கை நோக்கி நான் செல்லுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். ஏசப்பா, 7000 மிஸ்டரிகளை நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தாங்க ஏசப்பா.
1,00,000 கிராமங்களை உங்களுக்கு சொந்தமாக மாற்றணும் ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்குவுக்காக நீங்களும் எனக்கு ஜெபம் பண்ணி உதவி செய்யுங்களேன். உதவி செய்யுங்க. உங்கள் ஜெபம் வேல்யூபிள்ளுங்க. என்றைக்காவது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதுங்க. நான் ஒரு அம்மாட்ட சொல்லி கொடுத்தேன், எப்படிலாம் உப்பை கையில் எடுக்கிறீங்களோ கணேசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு வரி ஜெபம் பண்ணிட்டு உப்பை போடுங்க. அப்படி சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கூட செஞ்சு பாருங்க. உங்கள் ஜெபம் என்னை பயன்படுத்தும். பாருங்கள், எலியேசர் இலக்கை தனக்கு கொடுக்கப்பட்ட எஜமான் தனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அவன் அடைகிறான். ரெபேக்காளை கண்டுபிடிக்கிறான். என் ஆண்டவர் எனக்கென்று ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறேன், அந்த இலக்கை நோக்கி செயல்படுகிறேன். ஐயா, நான் ஒரு வேலைக்காரன் எலியேசராக மாற வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். வேலைக்காட்டிலிருந்து கற்றுக் கொடுத்த பாடம் ரொம்ப பாருங்க. மோசஸ் பெரிய ஹீரோ. ஆனா மோசஸை பயன்படுத்துகிற அதே ஆண்டவர் யாத்ராகம் 15ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வர்றாங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரிச்சு அற்புதம் செஞ்சதுனால வெட்டாந்தரையில நடந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்கிட்ட பாடுற அவங்களுக்கு குறை கிடையாது. அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய டிவியில பார்த்தோம்னா ஒரே பாட்டுல 17 இடம் 20 இடத்துல நின்று பாடுறாங்க. விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பாடுறாங்க. நல்லது, சரி, அது தப்பா ரைட்டா விடுங்க. பாட்டு பாடுறவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா என்ன பஞ்சம் இருக்குது? ஜெபிக்கிறவங்களுக்கு பஞ்சம், ஆத்ம ஆதாயம் செய்யறவங்களுக்கு பஞ்சம். என் ஆண்டவருடைய கண்ணீரை தொடக்கி ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி பஞ்சம். ஆண்டு என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றவங்க இருக்கணும்னு சொல்லி பஞ்சம். ஆண்டவர் அநேக பாடங்கள் இப்ப அந்த யாத்ராம் 14 அதிகாரத்துல அவ்வளோ அற்புதம் செஞ்சு பாட்டு பாடுறாங்க. 3 நாள் தாங்க தண்ணி இல்லை. அவ்வளோதான், முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மால் செய்தி கேட்குற சகோதரியே, நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு நினச்சிக்கிட்டே நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. என்ன உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா இதே பாடல்கள் உனக்கு வருமா? அதாங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கட்டப்பட்ட போது அநேக அடிக்கல் அடிக்கப்படுகிறார்கள், மிதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள் உபத்திரவத்தில். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு பாடகர்கள் உபத்திரவத்திலும் பாடுவார்களா? அங்குதான் எழுப்புதல் வரும். அங்குதான் அந்த சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்படுகிறது. இரவு நேரத்திலே ஆத்துமாதாயகம் நடக்கிறது. எத்தனையோ இரவு ஜெபங்கள் நடக்கிறது, ஆனால் ஆத்தும ஆதாயகம் இல்லையே. காரணம், ஏதோ ஒரு தவறு இருக்கிறதோ. பாருங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, ஆனா 3 நாள் தண்ணி நல்லா முறுமுறுக்குறாங்க. அடுத்து தண்ணி இருக்குது, கசந்து போய் இருக்குது, மாறாவா இருக்குது. இப்ப மோசஸ் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரே ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். எனக்கு அந்த மரம் பிடிக்குங்க. நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த மரம் வனாந்தரத்துல தான் இருந்துச்சு. அந்த மரம் நான் எதுக்காக இந்த வனாந்திரத்தில் இருக்கிறேன், என்னை வச்சு பிரயோஜனமே இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருந்துச்சுங்க. மரத்துக்கு புரியல, நான் எதுக்காக இங்க இருக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரே, நானும் கேள்வி கேட்கிற ஒரு மரமாக இருக்கிறேன். பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா, ஒரு மரத்தை போன்று இருக்கிறேன் சொல்லுகிறீர்களா? இல்லைங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் சிருஷ்டித்திருக்கிறார். மரமே, கேள்வி கேட்ட மரமே, புலம்பின மரமே, இன்றைக்கு உன்னை ஒருவரை பயன்படுத்தி, ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறாய். உன்னை கொண்டு மதுரமாக மாற்றப் போகிறாய். இந்த செய்தி கேட்கிற சகோதரே, உன் வாழ்க்கை மாறாவாக இருக்கிறதா? புலம்பலோடு இருக்கிறாயா? கேள்வி கேட்கிறாயா? நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன், பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுகிறாயா? இல்லைங்க, ஏசப்பா அவங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. திட்டம் நிறைவேறுகிற நாள் வரை காத்திருங்கள் சகோதரனே, காத்திருங்கள் சகோதரி. ஒரு நாள் வரும், உன்னை பயன்படுத்தி லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்துவாராய். அந்த கணேசனை பயன்படுத்துகிறாரே. மரத்தின் மூலியமாக ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா இடத்துல ஜெபிச்சப்ப 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை காமிச்சு, 1 சாமுவேல் 17 தாவீது கோலியாத்து கதை தான். நாம எல்லாரும் சண்டே கிளாஸ்ல இருந்து தாவீது தான் சின்ன பையன், தாவீது
யாரும் முறியடிக்கப்படாத கோலியாத்தை ஒரு 5 கூழாங்கற்களை எடுத்து ஏசப்பாவை நம்பி தாவீது முதல் கல் அடிக்கிறான். கோலியாத்து விழுந்து செத்து போயிட்டான். தாவீது தான் ஹீரோ பார்க்குறோம். நல்லா கொஞ்சம் கற்றுக்கொள்றதுக்குங்க தாவீதுகிட்ட இருந்து மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடாது, கோலியாத்திட இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு சில பாடங்களை கோலியாத்துல இருந்து படிங்கங்க. எனக்கு கோலியாத்தை குறித்து நான் படித்தேன். அதில் 1 சாமுவேல் 17 அப்படியே பார்த்தீங்கன்னா 4 அதிகாரத்துல இருந்து, அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தன் பாலத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் ஒருத்தன் வர்றான் பாருங்க, அவன் பெரிய வீரனா இருக்கிறான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். எவ்வளோ பெருசா அவனை வளர்த்துருக்கிறாரு ஆண்டவர். அந்த ஹெல்த் கொடுத்தது ஆண்டவர் தாங்க. எல்லாருக்கும் முன்னுக்கு பெரிய ஆளை மாற்றி இருக்கிறாரு. அவன் பாருங்க, தலையில் மேலே வெண்கல சீரா போட்டிருக்கிறான், ஒரு போர்க்கவசம் தரித்திருக்கிறான், கவசத்தின் நிறை மற்றும் 5000 சேக்கல் அவ்வளோ பெரிய வயிற்று தூக்கி இருக்கிறான். அவன் தன் கால்களில் வெண்கல கலசம் இருந்துச்சான், தன் தோள்களின் மேலே வெண்கல கேடகம் தரித்திருக்கிறான். 7ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும், அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவனுக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறான். அவன் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி போல இருக்கிறான். அவன் பாட்டு பேசாமல் இருந்து தொலைய வேண்டி தன்னுங்க. அவன் பாருங்க, அவன் தன்னை கொடுத்து பெருமைங்க. அவன் போய் ஒத்தைக்கு வாடான்னு சண்டைக்கு நிற்கிறாங்க. எனக்கு செய்தி என்ன தெரியுமாங்க, சகோதரனே, நீயும் கோலியாத்து போல பராக்கிரமசாலியா இருக்க. உனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய படிப்பு இருக்குது, நிறைய அழகு இருக்குது, நிறைய சொந்த வீடு வச்சிருக்கிற, கார் வச்சிருக்கிறியா, பைக் வச்சிருக்கிறியா, எல்லாம் காஸ்ட்லி பொருள் வச்சிருக்கியா, தங்கம் வச்சிருக்கீங்களோ, நிறைய பணம் சேமிச்சு வச்சிருக்கீங்களா, பேசாம இருக்கணும். யாருக்கும் எதிர்த்து நிற்காத. கோலியாத்து செய்த தவறு என்ன? கோலியாத்தின் மூலியமாக ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஐயோ, எனக்கு இவ்வளோ பெரிய பராக்கிரமம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய திறமை இருக்கிறது என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், சவால் எடுக்கிறான், யுத்தம் செய்கிறான், பெருமை பாராட்டுகிறான். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசிச்சு பாரு. உனக்கு தந்த தாழ்ந்துகள் பெருமைகளை நினைத்து யாரோடு கூட போட்டி போடுகிறாயா? பார்க்கலாம் மீசி திருகிறையா, நாசமா போயிட வேண்டிதான். நான் சொல்றேன், ஏசப்பா பெரியவர் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கும்போது யார் பெரியவன் உனக்கு ஏன் சண்டை வருது? சர்ச்சு செக்ரட்டரியா நான் இருக்கணும்னு சண்டை போடுறான், இன்னொருத்தர் நான் தான் இருக்கணும்னு சண்டை போடுறான். பெரியவர் ஒருத்தர் இருக்காரப்பா. இனி இந்த சீசர்கள் 12 சீசர்கள் வழியில யார் பெரியவன் சண்டை போட்டாங்க. பெரியவர் ஒரு ஏசனாரு உள்ள முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இவங்க பெரியவன் சண்டை போடலாமா? அருமையான இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு யாருக்கும் எதிர்த்து நிற்காதிருங்கள், பெருமை பாராட்டுகிறார்கள். நல்லா ஞாபகம், கோலியாத்தருடைய முடிவு என்ன? யுத்த களத்துல செத்தே போயிட்டாங்க. அவனை அடிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துறவன் ஒரு சின்ன பையன், இளைஞன். அவன்கிட்ட பட்டையெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் சும்மா வர்றான். அவன் ஆண்டர் மேல விசுவாசம் மட்டும் இருக்குது. ஆண்டரை பயங்கரமா விசுவாசிக்கிறான். தாவீது தான் பெருமை பேசுகிற கோலியாத்தோட யுத்தம் பண்ண போறான். அந்த தாவீதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கோலியாத்தை முறியடிக்க வேண்டும். பெருமையுள்ளவன், எதிர்த்து நிற்கிறவன், எல்லாருடைய சண்டையிடுகிறவன், போட்டி போடுகிறவன், அவனை முறியடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு தாவீதை உருவாக்குகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் அனுப்பி இந்த கோலியாத்தை முறியடிக்கத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அவனுக்கு ஊற்றப்படுகிறது. அவனை பிரதிஷ்டை பண்ணுகிறார் ஆண்டவர். அவ்வளவுதாங்க. யுத்தம் கர்த்தருடையது. இவன் தான் யுத்தம் செய்ய போறான். இவன் சொல்றான் யுத்தம் கர்த்தருடையது. அவனை சொல்றாங்க அகங்காரம் பிடிச்சவனை. கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டா? கூட பிறந்த சகோதரன் வைகிறான். சவுல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வைகிறான். அவன் யுத்த வீரன்.
நீ சின்ன பையன் சொல்றான். அவன் அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. ஒரு சின்ன இளைஞன், சிறு பையன், அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தி இந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன்னா இந்த சத்தியத்தை வாசிக்கும் போதுங்க என்ன தாவீது போல் பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜெபம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் கோலியாத்து போல யாருக்கு எதிராக பேசிடக்கூடாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நிறைய பேர் நாம் போற சர்ச்சை குறித்து பெருமை. எங்க பாஸ்டர் பெரிய ப்ரீச்சர், அவர் அப்படியே பிரசங்கத்தை டெப்தா பேசுவார். பேசிட்டு போட்டோம், என்ன யூஸு? பயன் இருக்கிறதா? நாங்கள் இருக்கிறதுல பெரிய சர்ச்சுக்கு போகிறோம், எங்கள் சர்ச்சு தான் பாரம்பரிய சர்ச்சு, ரைட்டு போயிட்டு போ. என்ன யூஸு? இந்த வாரத்தில் புதிய ஆத்துமாக்கள் உங்கள் சபையில் வந்தார்களா? ஞானசான ஆராதனை நடந்ததா? அந்த ஞானசான ஆராதனையில் பாவிகள் மனம் திரும்பி புறஜாதிகள் மூழ்கி ஞானசானம் எடுத்தார்களா? உன் பெருமையை குப்பையில போட வேண்டிதான். கோலியாத்து போல சபைகள் பெருசா இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஆண்டவர் எழும்புவார், வெட்கப்படுத்துவார். பாரம்பரியமாக என் கட்டடம் பெருசு, எங்க சர்ச்சு பெருசு, எங்க டாக்டர்னல் பெருசு, எங்கிட்ட தான் பயங்கர டாக்டர்னல், எங்க பாஸ்டர் தான் நல்ல பிரசங்கம். என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்து காண்பீங்க, மாதிரியை பின்பற்றுங்க. அடுத்து வருகிற சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி, ஒரு ஊழியத்தை செய்கிற திருச்சபைகள் வேண்டும் ஐயா. மாதிரி ஊழியக்காரர்களாக நீங்கள் மாறுங்கள் ஐயா. கோலியாத்து போல நீங்க பராக்கிரமசாலி தான், ஹைட்டு உயரமான ஆள் தான், எல்லாரும் இருந்து பெருமைகள் உங்களுக்கு நிறைய இருக்குதுங்க. ஐயோ, எங்க சர்ச்சில்னா நாங்கள் வாட்டு செத்த சர்ச்சுனா போது கிடையாது. நாங்கள் அந்நிய பாஷையில நிறைவோம், ஷாக்காபா தூராதி யாக்காபா எல்லாம் ரைட்டுங்க. ஆனால் என்ன செய்யணும்? நிரூபிச்சு காமிக்கணும். உன் அந்நிய பாஷைகளை வச்சு ஆத்மாதாயம் நடந்துச்சா? நீ உன்னுடைய அழகையும் உன்னுடைய வல்லமைகளையும் பராக்கிரம சொல்லி பெருமை பாராட்டி எதிர்த்து நிற்காத. கோலியாத்தை விழத்தட்டின அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை பேசுகிற நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா கோலியாத்து போல எனக்கும் பெருமை வந்துடக்கூடாது, யாருக்கும் எதிர்த்து நின்றக்கூடாது, பெருமை பேசி நான் ஜெபம் பண்ணேங்க. ஏன்னா கோலியாத்து அவன் கீழே விழுந்துட்டான்ல, செத்து போயிட்டான்ல. அப்ப கோலியாத்து போல நானும் யாருக்கு எதிர் நின்றால், ஒருவேளை அபிஷேகம் எனப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக, அபிஷேகம் எனப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, திருச்சபைகளுக்கு விரோதமாக நானும் எதிர்த்து நின்றால், ஒருவேளை திருச்சபையிலே உன்னால் இடரல் உண்டாக கூடாது சகோதரனே. திருச்சபை ஒரு மனது உன்னால் கெடக்கூடாது. நீ ஒரு கோலியாத்தாக இருக்கிறாய். ஒரு ஊழியக்காரனை கை நீட்டி எப்படி உன்னால் பேச முடியும்? ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் விரோதமாக எப்படி உன்னால் எழும்ப முடியும்? நீ ஜெபம் பண்ணலாம். நோவா வஸ்திரம் விலகி கிடக்கிறாரு, திராட்சை ரசம் குடிச்சு கிடக்கிறாரு. உனக்கு அதிகாரம் என்ன? உன்னுடைய லிமிட் என்ன? கடல் அலைகளுக்கு ஒரு லிமிட் இருக்குது, மிஞ்சி வராதே, நில். அருமையான கிறிஸ்துவ நண்பனே, உனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, உனக்கு ஒரு எல்லை இருக்கிறது. என்ன எல்லை? குறைவுகளை பார்த்து ஜெபிக்கிற, திறப்பில் நிற்கிற, சுவரை அடைக்கணும். ஒரு மனுஷனை தேடுகிற சுவரை அடைக்கணும். குறைவு இருக்கிறத அதை அடைக்கணும், ஜெபத்தில் அடைக்கணும், திறப்பில் நிற்கணும். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில் இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறது, மன்னிங்க. நெகேமியா என்ன செய்கிறான்? பாவரிக்கை செய்து ஜெபிக்கிறான் தன் ஜனங்களுக்காக. நாங்கள் பாவம் செய்தோம், பாவரிக்கை செய்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அந்த நெகேமியாவை பயன்படுத்தி இடிக்கப்பட்ட விழப்பட்ட எருசலேம் அலங்கத்தை ஆண்டவர் கெட்டுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கோலியாத் எனும் கண்கள் முன்பாக கொண்டு வருவோம். கோலியாத்துக்கு நடந்த அந்த முடிவு எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? நீ எதிர்த்து நிற்காத, யாருக்கு எதிர்த்து பேசக்கூடாதுங்க. நீங்க ஜெபிக்கணுங்க. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை திறக்கணும். அல்ல, எப்படி பைபிள் சொல்லி போட்டிருக்குது பாருங்க, படிச்சிருக்கீங்களாங்க? ஞாபகப்படுத்துங்க. எல்லாருங்க சும்மா பைபிள் வாசி என்னங்க பிரயோஜனம்? உங்களுக்கு ஒரு வசனம் நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 5 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதற்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நான் சொல்றேங்க, பைபிள் காமிக்கிற சத்தியம் என்ன தெரியுங்க? யாருக்கு எதிர்த்து நிற்க கூடாதுங்க, யாரோடு வழக்காடக்கூடாதுங்க. நான் சொல்லுவேன், செத்த பாம்பா இருக்கணுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? செத்த பாம்பு நழுக்குன்னு மிச்ச படம் எடுக்குமா? நீ ரட்சிக்கப்பட்டேன்னா செத்த பாம்பு எப்படி நீ மற்றவங்களுக்கு விரோதமா எழும்புவ? எதிர்த்து நிற்ப இல்ல. சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்பி நின்று அபிஷேகத்தை இழந்துட்டான், ஊழியத்தை இழந்துட்டான், தன் சாணத்தை இழந்து விட்டான். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோனை, யாருக்கு நீ எதிர்த்து நின்றாத கோலியாத்து போல. உன்னுடைய முடிவு மரணம் ஐயா. நடுக்கத்தோடு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கோலியாத்தியை போல, கோலியாத்துக்கு இருக்கிற அந்த போர்க்குணம் போல, அந்த எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவத்தை போல என் உள்ளத்துல யாருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, யாரோடு போட்டி போடக்கூடாது, சண்டையிட போடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கிருபைகளை தர. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவனும் தனக்குத்தானே தன்னை தாழ்த்தி கொள்ள கிருபைகளை தார். அப்படிப்பட்ட கனிகளை தாரும் ஆண்டவரே. கோலியாத்தின் முடிவை நான் அறிந்து நடுக்கத்தோடு உம்மை பின்தொடர எனக்கும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.